இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேண்டியவங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்க உடனே delete பண்ணிட்டாங்க. நாம அந்த வாட்ஸ்அப் நாம ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அதில் எந்த விதமான மெசேஜுமே இல்லை. அந்த மெசேஜ் வந்து அவங்க delete பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு மண்டையை பிச்சுக்குவோம். ஏன்னு சொன்னால் அவங்க என்ன மெசேஜ் நமக்கு அனுப்பினாங்க என்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியலையே என்கிற ஒரு ஏக்கத்தில் நாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் delete பண்ணப்பட்ட மெசேஜ் நாம எப்படி பார்க்கலாம் என்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், நாம வந்து இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணினாலும் ஓகே, மெசேஞ்சர், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், மற்றது வந்து IMO இந்த மாதிரி நாம மெசேஜிங் அப்ளிகேஷன் நாம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அனுப்புகிற மெசேஜை அவங்க உடனடியாக delete பண்ணினாலும் நாம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு நாம ஒரே ஒரு அப்ளிகேஷனோட நாம இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேணும். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரியும். இந்த அப்ளிகேஷன் வெறுமனே 9.7 MB இந்தளவு தான் இந்த அப்ளிகேஷனோட ஸ்டோரேஜ். நீங்கள் இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இல்லைன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினதுமே இந்த மாதிரி தான் அதனுடைய பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜை கொடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் அலோவ் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதில் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் இதில் ஒன் பண்ணிக்கோங்க. ஒன் பண்ணி இதில் அலோவ்ங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்து கொள்ளுங்க. இதில் நீங்கள் அலோவ் அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இதில் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்து இதில் நீங்கள் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணி நீங்கள் இப்போ பேக் வந்து கொள்ளுங்க. இவ்வளவு தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மற்றது வந்து இமோ, வைபர் இந்த மாதிரியான சேட்டிங் அப்ளிகேஷனுக்கு யாராவது மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜ் அவங்க உடனடியாக delete பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நாம அதை ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்து என்னுடைய மொபைலுக்கு நான் 2-3 மெசேஜ் நான் அனுப்பிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 2 மெசேஜ் நான் delete பண்ணிக்கிறேன். அவரும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நான் delete பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய மெசேஜ் பகுதிக்கு நீங்கள் போனதுமே சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் அவங்க delete பண்ணினா அந்த மெசேஜ் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. அவங்க delete பண்ணாத மெசேஜை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் அவங்க மெசேஜ் பண்ணி delete பண்ணினா அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியாது. இப்போ நாம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனுக்கு நாம் வந்து கொள்வோம். இந்த பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பகுதியை கிளிக் பண்ணதுமே இதில் பாருங்கள், அவங்க மெசேஜ் பண்ணின யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும் அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயும் எந்த மெசேஜ் அவங்க delete பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதில் இருந்து நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப் பகுதிக்கு போகணும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு இன்னும் பல வீடியோக்குள்ள போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ள போட்டுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.